மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்தார். ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்ற பட்சத்தில் நேற்று இரவு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் ஒரு குழுவினர் சென்று ஆளுநரிடம் விளக்கம் கேட்டிருந்தனர். இந்த வகையில் இன்று காலை மீண்டும் விஜய் நேரடியாக சென்று ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். ஆளுநர் விஜயிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தியிருந்தார். விஜயிடமும் பல்வேறு கேள்விகளையும் ஆளுநர் எழுப்பியிருந்தார். 113 எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி அமைத்து விட முடியுமா? எந்தெந்த கட்சிகள் உங்களோடு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள்? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளையும் ஆளுநர் முன்வைத்திருந்தார். அதன் பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்த விஜய் தனது எம்எல்ஏக்களுடனும் முக்கிய நிர்வாகிகளுடனும் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது இருக்கும் சூழ்நிலையில் பெரும்பான்மை உள்ளது என நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு வந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது இருக்கும் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 118 ஆதரவு எம்எல்ஏக்களோடு வந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் தெரிவித்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பெரும்பான்மை உள்ளது என நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இன்று காலை ஆளுநர் மாளிகைக்கு நேரில் சென்று ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்தார். தனக்கு இருக்கும் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு சென்று தங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் என்றும் ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என்றும் கர்நாடகாவின் பொம்மை தீர்ப்பை வைத்து ஆளுநரிடம் அவர் விளக்கத்தை தெரிவித்திருந்தார். தற்போது தாங்கள்தான் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, எனவே எங்களை அழைத்து நீங்கள் ஆட்சி அமைக்க அனுமதி தர வேண்டும். ஆட்சி அமைத்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு சட்டமன்றத்தில் தங்களுக்கு இருக்கும் பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிப்போம் என்று ஆளுநரிடம் விஜய் தெரிவித்ததாகவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆளுநரிடம் விஜய் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆளுநர் பல்வேறு கேள்விகளை விஜயிடம் எழுப்பியதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. 113 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க முடியுமா என்று ஆளுநர் கேள்வி எழுப்பியதாகவும், அதற்கு விஜய் நாங்கள் தற்போது ஆட்சியை அமைத்துவிட்டு சட்டமன்றத்தில் அதற்கான ஆட்சி அமைப்பதற்கான அந்த 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிரூபிப்போம் என்று தெரிவித்ததாகவும், எத்தனை கட்சிகள் உங்களோடு ஆதரவு தர ரெடியாக இருக்கிறார்கள் என்று ஆளுநர் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும்பான்மை உள்ளது என நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.